பட்டிவட்ட சிட்டி படகு துறையை விட்டு பார்த்ததுக்கு யாரையடி அண்ணனடி போட்டி பார்த்ததுக்கு யாரையடி அண்ணனடி போட்டி பட்டிவட்ட சிட்டி படகு துறையை விட்டு பார்த்ததுக்கு யாரையடி அண்ணனடி போட்டி அள்ளிப்பொடி போடு தேனாட்டங்கரை மேலே அள்ளிப்பொடி போடு தேனாட்டங்கரை மேலே அவள் மெல்ல மெல்ல இடையசையே வெள்ளிச்சிலை போலே அவள் மெல்ல மெல்ல இடையசையே வெள்ளிச்சிலை போலே பட்டிவட்ட சிட்டி படகு துறையை விட்டு பார்ப்பதற்கு யாரையடி அண்ணனடி போட்டி ஆளை பார்த்த வேதம் அவன் அழகு பார்த்த போவோம் ஆளை பார்த்த வேதம் அவன் அழகு பார்த்த போவோம் தாளை பார்த்து நடந்து ஒன்று காட்டுதம்மா பாவம் அவன் தாளை பார்த்து நடந்து ஒன்று காட்டுதம்மா பாவம் பட்டிவட்ட சிட்டி படகு துறையை விட்டு பார்ப்பதற்கு யாரையடி அண்ணனடி போட்டி பார்த்தனுக்கு யாரையடி அண்ணனடி போட்டு அவள் அண்ணனடி போட்டு அவள் அண்ணனடி போட்டி. நன்றி நன்றி. இப்ப கை தட்டக்கூடாது, அவர் ஈண்டுதான் சொல்லுவாரு, கையெல்லாம் தட்டக்கூடாது. ஏயா ஒரு பப்புனு வரை கம்பெடுத்து நீட்டுறாப்ல செய்யலாமையா? இப்போ நீ நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். தெரியாம அதெல்லாம் சொல்லக்கூடாது. மகாமாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்க நீ பாத்துக்க. தெரியாம பேச தெரியாம என்ன மறைச்சுக்கிட்டா பேசுன? இப்ப நான் என்ன சொல்றேன், நீ ஒரு பெரிய பெட்டிக்காரர் தானே? நான் பெரிய பெட்டிக்காரர் இல்லையா? பெட்டிக்காரர். ஆமா பெட்டிக்காரர். என்ன யாரை பார்த்தாலும் ஜெயமணி சொல்றாங்க. இப்ப நான் கேட்கிறேன், நீ வந்து பழைய பாட்டு ஒண்ணு வாசிக்காம பாடாம வாசிக்கணும். அப்ப வாசிக்க தெரியுமா? ஆமா வாசிக்க தெரியுமா உனக்கு? அப்படி வாசிட்டாருன்னா அவருக்கு நீங்க வாசிட்டா பாரியா கிளாப்ஸ். அப்படியா? அப்ப பாட மட்டும்தான் தெரியும், வாசிக்க தெரியாதுன்னு சொல்றேன். பாரியா? நீ மத்த பெட்டிக்காரர்கிட்ட சொல்லு, பாடிக்கிட்டு வாசிக்க தெரியாது. நான் பாடவும் செய்வேன், வாசிக்கவும் செய்வேன். சொல்ல கிடையாது. நீ படிச்சிருக்கீங்க, வாசிக்கிறீங்க. ஒரு நடுத்தர பாடல் கூவுற குயிலு சேவலை பார்த்து படிக்க 2 வரி மட்டும் வாசிக்க. நீ என்னடா மேடையில கேவலப்படுத்த பெரிய அப்படி என்ன கம்பெடுத்து நீட்டினீங்களா? நீட்டினே இல்லையா? உனக்கு அந்த பாட்டை வாச்ச பேச்சர் படி கேட்க மாட்டேன். அடே அப்பா, அருமை அருமை அருமை. ஏன்னா நீ இருடி உன் பேர் சொல்லும் போது உன்னை கொல்றேன். இரு சாமரியா, அதே நம்மளுக்குள்ள விடியாத நினைக்காத. அருமை அருமை. சிறப்பான முறையிலே இசைத்திருக்கின்றார்கள். இவருக்கு முறையிலே கோடையடி அவதார நந்தி சிவனுக்கு பாத்தியப்பட்ட இந்த பாத்திரத்தை செய்து கொண்டிருக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் நமது ஏனாதியை சேர்ந்த எஸ்.ஓ. செல்வராஜ் அவர்கள் இவருடைய பிரதமம் தோழக்கன் தொப்பி.
சிறப்பான முறையிலே கைதட்டி அன்பு உள்ளங்களுக்கு நன்றி.